அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சங்கைக்குரிய தோப்புதுறை ஷாகுல் அமீது ஹசரத் என்று பிரபலியமாக சொல்வார்கள் எங்களோட உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் அவர்களும் ஹஜ்ஜுடைய காலங்களை நாங்க ஒரே அறையில எங்களுடைய அறைக்கு இன்னைக்கு தங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்காக வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய அற்புதமான சந்திப்பு. அப்போ ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ். அது என்னன்னா, ஹசரத் ஒரு வாயிலே பிஸ்மில்லா கேளுங்களேன். ஹாஜிகளுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ். சம்பந்தமாகவும் நான் அந்த கையில ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அது சம்பந்தமாகவும் ஒரு மெசேஜ் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, இன்று மரியாதைக்குரிய பெருங்குடி ஹாஜா மொய்னுத்தீன் ஹஜரத் அவர்களுடைய அறைக்கு வரக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ரெண்டு விஷயம். ஏற்கனவே ஹஜ் கமிட்டியில நம்முடைய வலது கையில ஒரு வெள்ளை ஸ்லிப் ஒன்னு போட்டிருப்பாங்க, வெள்ளை கலர்ல ஒரு இருக்கு பாருங்க. இது இப்பதான் நான் இதை கலட்டினேன். ஹஜரத் பார்த்துட்டு இன்னுமா போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாங்க. கலட்டினேன். ஒரு நுசுக்கு கார்டு 10 ரூபாய் பேசிட்டு இருந்தோம். ஜி, தற்காலிகமான நுசுக்கு கார்டுக்கு வர்றது வரைக்கும், நுசுக்கு கார்டு வர்ற வரைக்கும் உள்ள ஸ்லிப் அது. நுசுக்கு கார்டு வந்ததுக்கு அப்புறம் இது இதுக்கு வேல்யூ கிடையாது. நுசுக்கு கார்டு காட்டுங்க. அதனால அதை கழட்டிட வேண்டியதான், அந்த வெள்ளை ஸ்லிப்பை கழட்டிட வேண்டியதான். இதுதான் நுசுக்கு கார்டு. எல்லா ஹாஜிகள் கையிலையும் அவசியம் இருக்கணும். எல்லா நிலையிலும் அறையிலிருந்து வெளியே போகும்போது இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது வர்ற வரைக்கும் தான் அந்த வெள்ளை சிலிப்பு. இது வந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை சிலிப்பு நமக்கு அது தேவையில்லை, அதுக்கு வேல்யூபிள் கிடையாது. ஆனா அந்த வலது கையில கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சின்ன வளையம் மாதிரி போட்டிருக்கிறாங்க, இது ரொம்ப அவசியம். ஏன்னா ஹாஜிமார்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அல்லது வெயில் காலங்களில் வெயில் தாக்கத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மயக்கமடைந்து விட்டாலோ அல்லது யாராவது முதுமை அல்லது நோயின் காரணத்தினால் வஃபாத்தாகி விட்டாலோ நம்முடைய வலது கையில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை பார்த்து தான் நம்மை அடையாளம் கண்டு நம்முடைய பில்டிங் அல்லிமுக்கு தகவல் கொடுப்பார்கள், நம்முடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுப்பார்கள். எனவே வலது கையில் இது அசௌகரியமாக இருப்பதை நினைத்து யாரும் இதை கழட்டி விட வேண்டாம். இது நிச்சயமாக அவசியமாக நாம் இங்கிருந்து செல்லும் வரை இன்ஷா அல்லாஹ் இது நம்முடைய கையிலே இருக்க வேண்டும். நம்மை அடையாளம் காணுவதற்கு இது ரொம்ப உதவிகரமாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் சொன்னதுனால இவ்வளவு நாள் போடாம இருந்திருந்தேன், வெறும் நுஸ்கு கார்டோட இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து இந்த வளையத்தை அணிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் ஆரோக்கியமான முறையில எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் நிறைவேற்றப்பட்டு கபூல் செய்வானாக. ஆமீன்.